Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சந்திரநாதன். NEET UG 2025க்கு Rapid Revision Series நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த Rapid Revision Seriesல ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து most important repeatedா கேட்ட questions இருக்கக்கூடிய டாபிக்ஸை கடகடன் ரிவைஸ் பண்ணுவோம். இது உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். NEET UG 2025 as well as CBSE போர்டு எக்ஸாமுக்கு. இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ஸ்டேமன், மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்ட் போலன் கிரெயின் இது எல்லாமே மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவரில் வந்துடும். ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸ்டேமன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஸ்டேமனில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஃபிலமெண்ட், இன்னொன்று ஆந்தர். இப்படி ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும், மேலே ஆந்தர் இருக்கும். இதுதான் ஸ்டேமன் அப்படின்னு சொல்கிறோம், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். த ஆந்தர் is tetragonal structure consisting of 4 microsporangia. So இது ஒரு tetragonal structure. இப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 microsporangia. இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று. இந்த ஒவ்வொன்றும் மைக்ரோஸ்பொராஞ்சியம். 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு. மைக்ரோஸ்பொராஞ்சியம் இஸ் எ 4 வால்டு லேயர். மைக்ரோஸ்பொராஞ்சியத்தில் உங்களுக்கு 4 வால் இருக்கக்கூடிய லேயர் இருக்குது. ஃப்ரம் அவுட்டர் டு இன்னர் சைட் ஆஃப் த மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஓகே, அதோட ஆர்டர் என்ன அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ். இது ஆல்ரெடி NEET UG PYQல வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவுட்டர்ல எபிடர்மிஸ், அதுக்கு அடுத்த லேயர் எண்டோதீசியம், அதுக்கு அடுத்து மிடில் லேயர், அதுக்கு அடுத்து டப்பீட்டம். இந்த ஆர்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ரேபிட் ரிவிஷன்ல நம்ம எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். டப்பீட்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான லேயர். தட் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த மைக்ரோஸ்பொராஞ்சியம். டப்பீட்டம்ல அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டெவலப்பிங் போலன் கிரெயினுக்கு அது ஊட்டச்சத்து, நரிஷஸ், ஊட்டச்சத்து கொடுக்குது. மைக்ரோஸ்போர் மதர் செல், MMCன்னு சொல்லுவோம். மைக்ரோஸ்போர் மதர் செல் மியாசிஸ்க்கு அண்டர்கோ ஆகுது. மியாசிஸ் நடந்து 4 மைக்ரோஸ்போர்ஸ், அதாவது டெட்ரட் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணுது. டெட்ரட்னா 4 அப்படின்னு அர்த்தம். மெச்சுரேஷன் அப்ப on maturation the microspores develop into pollen grain. microspore தான் மெச்சுரேஷன் அப்போ உங்களுக்கு pollen grain டெவலப் ஆகுது. அவுட்டர் லேயர் ஆஃப் த போலன் கிரெயினை வந்து எக்ஸைன்னு சொல்வோம். எக்ஸைன்ல வந்து உங்களுக்கு என்ன கெமிக்கல் இருக்கு? எக்ஸைன் எதனால் ஆனதுன்னா ஸ்போரோபொலினால் ஆனது. அது வந்து மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச மெட்டீரியல்ஸ்ல, ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்ல மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா ஸ்போரோபொலின். ஆசிட், ஆல்கலி இதெல்லாம், அதை ஹை டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து ஐஸ் இதெல்லாம் வந்து அதை ஒன்றும் டார்ச்சர் பண்ண முடியாது, அதை அழிக்க முடியாதுன்னு அர்த்தம். மெச்சூர் போலன் கிரெயின்ஸ் கண்டெயின் 2 செல். ஒன்று வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்று ஜெனரேட்டிவ் செல். வெஜிடேட்டிவ் செல் போலன் டியூபை ஃபார்ம் பண்ணும், ஜெனரேட்டிவ் செல் 2 மேல் கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபீமேல் பார்ட், த பிஸ்டில் மெகாஸ்பொராஞ்சியம். மெகாஸ்பொராஞ்சியம்ங்கிறது இன்னொரு பேரு ஓவியூல். ஓவியூலோட இன்னொரு பேர் தான் மெகாஸ்பொராஞ்சியம், மறந்துடக்கூடாது. அண்ட் எம்ப்ரியோ சாக், இதை பற்றி பார்க்க போகிறோம். எ டிப்பிக்கல் கார்பல் ஹேஸ் 3 பார்ட்ஸ். ஒன்று ஓவரி, ரெண்டாவது ஸ்டைல், மூணாவது ஸ்டிக்மா. ஓவரியன் கேவிட்டியில் உங்களுக்கு பிளாசண்டா இருக்கு, ஓவியூல்ஸ் இருக்கு. ஓவரியன் கேவிட்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதில் இது ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். மேலே இருக்கக்கூடிய பார்ட்டு, அங்கே தான் போலன் கிரெயின் வந்து விழும். இதை ஸ்டைல்னு சொல்லுவோம். ஸ்டிக்மாவையும் ஓவரியும் கனெக்ட் பண்ணுறது. கீழே பல்ஜா இருக்கிறது ஓவரி. இந்த ஓவரியில் இருக்கக்கூடிய கேவிட்டியில், ஓவரியன் கேவிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கேவிட்டிக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிளாசண்டா இருக்குது. அது மேலே ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்குது, மறந்துடாதீங்க. 1 to many ஓவியூல்ஸ் இருக்கலாம். protective envelopes of ovule is called integuments. இந்த ஓவியூலோட protective கவரை integuments அப்படின்னு சொல்வீங்க. அதுதான் சீட் கோட்டா டெவலப் ஆகுது. இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிப்பிக்கல் ஆஞ்சியோஸ்பர்ம்ல எம்ப்ரியோ சாக் அட் மெச்சூரிட்டி என்ன இருக்கும்? PYQ 8 நியூக்ளியேட்டட் 7 செல்டா இருக்கும். 7 செல்களோட 8 நியூக்ளியஸ்களோட இருக்கும், மறந்துடாதீங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் குயிக் ரிவிஷன்ல, ரேபிட் ரிவிஷன்ல பார்க்க போறது ஃபர்டிலைசேஷன். ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வித் எக் செல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் கேமெட்ஸ் வந்து 2 மேல் கேமெட்ஸ் வரும். அதில் ஒரு மேல் கேமெட் எக்ஸ் நியூக்ளியஸோடையும், இன்னொரு கேமெட் வந்து செகண்டரி நியூக்ளியை. செகண்டரி நியூக்ளியஸ் அப்படிங்கிறது 2 போலார் நியூக்ளியை ஃபியூஸ் ஆகி வர்றது தான் செகண்டரி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்டரி நியூக்ளியஸ்னா இந்த டேர்ம்னா டிப்ளாய்டு. 2 போலார் நியூக்ளியனா N+N ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 ஃபியூஸ் ஆகி தான் செகண்டரி நியூக்ளியஸ் வருது. ஸோ சென்ட்ரல் செல்லில் இருக்கக்கூடிய செகண்டரி நியூக்ளியஸோட ஒரு மேல் கேமெட் போய் ஃபியூஸ் ஆகுது, அல்லது 2 போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு கேமெட் வந்து எக்ஸ் செல்லோட ஃபியூஸ் ஆகுது. இந்த 2 ஃபியூஷன் இருக்கிறதுனால இதுக்கு பேர்
ரெண்டு செல் ஃபர்டிலைஸ் ஆகிறதுனால இதுக்கு பேர் டபுள் ஃபர்டிலைசேஷன். ட்ரிபிள் ஃபியூஷன் ஏன் சொல்றோம்னா ஒரு போலார் நியூக்ளியை இன்னொரு போலார் நியூக்ளியஸ் அண்ட் த மேல் கேமெட் 1 2 3 இந்த எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிறது ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரிபிள் ஃபியூஷன்னால தான் நமக்கு ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் பென் ஃபார்ம் ஆகுது. பென்னுங்கிறது ட்ரிப்ளாய்டு செல், மறந்துடாதீங்க, ட்ரிப்ளாய்டு நியூக்ளியஸ். டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் ஃபினாமினா யூனிக் டு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஏஞ்சியோஸ்பெர்ம்ல மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நீங்கள் சொல்கிறாங்களே, இங்கே ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸை குறிக்கிறாங்க. ஏஞ்சியோஸ்பெர்ம்ல மட்டும்தான் டபுள் ஃபர்டிலைசேஷன் இருக்கு. போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன ஸ்ட்ரக்சர் என்ன ஈவெண்ட்லாம் ஃபார்ம் ஆகுது. எண்டோஸ்பெர்ம் ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் எம்ப்ரியோ. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி, அதாவது டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்குது இல்லையா, அதில் ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோ வரதுக்கு முன்னாடியே எண்டோஸ்பெர்ம் டெவலப் ஆகிடும். அப்போ தான் எம்ப்ரியோவுக்கு ஃபுட்டு கிடைக்கும். மறந்துடாதீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் மறந்துடாதீங்க. The coconut water from tender coconut is free nuclear endosperm. இளநீ குடிக்கிறோம்ல, அதை தான் நம்ம வந்து டெண்டர் கோகனட்னு சொல்லுவோம். அது லிக்விட் இளநீ குடிக்கிறோம், அது ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். எண்டோஸ்பெர்மிக் சீட் அப்படின்னு பார்த்தா எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெய்ஸ், கேஸ்டர், வீட், ரைஸ், இந்த 4லையும் எண்டோஸ்பெர்ம் இருக்கு. சோறு திங்கிறோம்ல, அரிசி சோறு, சப்பாத்தி திங்கிறோம்ல, அதெல்லாம் எண்டோஸ்பெர்ம் தான் திங்கிறோம்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. விளக்கெண்ணெய், கேஸ்டர், மெய்ஸ், மக்காச்சோளம், இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு எண்டோஸ்பெர்ம் தான். நான் எண்டோஸ்பெர்மிக் சீட்னா அதில் எண்டோஸ்பெர்ம் இல்லை. அது என்னது? கிராம், பீ, கிரவுண்ட்நட், இதெல்லாம் நான் எண்டோஸ்பெர்மிக். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன், அதாவது ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவியூல் சீடா மாறும், ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓவரி ஃப்ரூட்டா மாறும், ப்ரீவியஸ் இயர் கொஷின். நியூ செல்ல சில செல்ஸ்ல பர்சிஸ்டண்டா இருக்கலாம். அப்படி பர்சிஸ்டண்டா இருந்தா, நியூ செல்லஸ் பர்சிஸ்டண்டா இருந்தா அதுக்கு பேரு பெரிஸ்பெர்மஸ் சீட். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் பெப்பர் அது வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துக்குங்க. அப்போமிக்சிஸ் அண்ட் பாலிஎம்ப்ரியானினா என்ன? ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் நடக்காம சீடு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்போமிக்சிஸ். அப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்காம சீடே வந்துடுது பாருங்க. Production of seed without fertilization apomixis. Development of many embryos in seed is called polyembryony. Polyembryony citrusலயும் mangoலயும் இருக்கு. எக்ஸாம்பிள் இது previous year questionல கேட்டிருக்காங்க. அடுத்த வீடியோல நம்ம rapid revisionல பார்க்க போற சாப்டர் human reproduction. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.